ஜோதிட கலையை கற்றுத்தந்த அத்தனை குருமார்களுக்கும் முதற்கான வணக்கத்தினையும் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன தெரியுமாங்க? கடன் தீர எளிய பரிகாரம். என்ன மேடம் பரிகாரம் சொல்றீங்க? பரிகாரம் செய்தே நாங்க கடனா இருக்கோம் மேடம், இப்படி சொல்லக்கூடியவங்க நிறையவே இருக்கிறாங்க. நான் அந்த பரிகாரம் சொல்லல, எளிய பரிகாரம், வீட்டுல இருந்தே செய்யக்கூடிய பரிகாரம். சரியா? கடன்ல இருந்து விடுபடணும் இல்லையா? சரி, இப்ப கடன் யாருக்கு வருது? கடன் எதனால வருது? முதல்ல ஒரு மேரேஜ் வச்சிருப்போம், மேரேஜுக்கு நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுப்போம், ஆனா அந்த பட்ஜெட்டோட தாண்டிடும் இல்லையா? அப்ப அதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது ஏன்னா இந்த ஒரு வீடு கட்டிட்டு இருப்போம், வீடு கட்டும் போதும் நம்ம நினைக்கிற பட்ஜெட்ல நிக்காது, அப்ப அதுக்கும் நம்ம கடன் வாங்க வேண்டியதும். திடீர்னு நம்ம அப்ராட் போகிறதுக்கு நமக்கு விசா சாங்ஷன் ஆகும், அப்போ நம்ம திடீர்னு கிடைக்கிறது, அப்போ கடன் வாங்குவோம். இப்போ திடீர்னு ஒரு ட்ரீட்மெண்ட் வருவோம் இல்லையா, ஒரு வைத்திய செலவு வரும்போது அப்போ இதுக்கும் கடன் வாங்குவோம். இப்படி திடீர்னு ஒரு வாங்குறது தான் நம்ம கடனா இருக்குது. சரி, இந்த கடன் வட்டிக்கு குட்டி போடாம இருக்கும், அப்ப அதுக்கு கடனை அடைக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி? ஓகே, அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரப்பாங்க. நீங்களே உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்களே நம்ம ஏன் கடன்ல இருந்தோம், யாருக்காக கடன் வாங்கணும், அதெல்லாம் நீங்களே பார்க்கலாம். சரி, முதல்ல உங்க ஜாதகத்துல கடன் எதனால வருது அப்படிங்கிற உங்க ஜாதக ரீதியை நான் சொல்லித்தரேன். அதுக்கு ஒரு நிவர்த்தி இருக்கா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, எல்லாம் 1000 வரைக்கும் நான் கடன்ல தான் இருப்பேனா, அது என்ன பாவம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரியா? சரி, அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் தெரியுமா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பெரிய தொழிலாளர்கள்லாம் அவங்கள்ட்ட கொண்டு 5 லட்சம் 10 லட்சத்தை கொண்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா முதலீடு இருக்கும், மாசம் மாசம் வட்டி வரும், நம்ம கேட்குற வட்டியை தருவாங்கன்னு சொல்லி அவங்க கையில கொண்டு கொடுப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு 5-6 மாசம் வட்டியை கொடுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு லாஸ் ஆகிட்டோ ஏதோ அவங்க ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்கள தேடவும் முடியாது, அப்ப நமக்கு முதலீடும் போகும், வட்டியும் கிடைக்காது. அப்படிதானே? ஏன்னா இதெல்லாம் நம்மளோட பேராசை, இருக்கிறத வச்சு வாழணுங்கிறது நமக்கு அந்த எண்ணங்கள் வராம பேராசைப்படுறதுனால நம்ம இப்படி இந்த மாதிரி அமைப்பு வருது. சரியா? சரி, இதுல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு அவங்களோட மனசு மாறி உங்களுக்கு பணத்தை தருவாங்க. ஓகே, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்லி தரேன். ஓகே, சரி, இப்ப இது எல்லாமே உங்களுக்கு ஒண்ணு. சில பேர் வீட்டுல பாருங்க, நோயும் இருக்கும், கடனும் இருக்கும், வழக்கும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப அவங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்றேன். எல்லாம் சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு என்ன ரெமெடி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரி, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, என்னோட வீடியோ முழுசு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ரெமெடி தெரியும். ஓகே, சரி, உங்க ஜாதகத்தை எடுங்க, அதுல ராசி கட்டத்தை பாருங்க. ராசி கட்டத்துல லான் போட்டுருக்கோம். லான் போட்டது என்ன தெரியுமா? முதல் வீடுன்னு அர்த்தம், அதான் ஃபர்ஸ்ட் வீடு. நம்ம லக்னம் சொல்றது உயிர். ஓகே, சில பேருக்கு என்னன்னு தெரியாது, லக்னம் சொல்றீங்க மேடம் அப்படிம்பாங்க, அதான் 1வது வீடு. இப்ப அந்த காலச்சக்கரத்துக்கு 1வது வீடு இதுதான். ரைட்? அதனால அதை வச்சு சொல்றேன். நீங்க உங்க ஜாதகத்துல லக்னம் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லணும். ஓகே, சரி, இந்த லக்னத்துல இருந்து 6வது வீடு, 6வது வீடு தான் கடன். அப்போ உங்க லக்னத்துல இருந்து நினைக்கிறீங்களா? 6வது வீடு என்னன்னு பாருங்க. இந்த 6வது வீடை வச்சுதான் நீங்க யாருக்காக, எதற்காக, எப்போது கடன் வாங்குனீங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம இதை வச்சுதான் சொல்லணும். இப்ப இந்த 6ஆம் பாவத்துல ஒரு கிரகம் நின்று வச்சுக்கங்க. இந்த கிரகம் நிற்கும் போது அந்த கிரகத்தோட தசாயம் புத்தியா நடக்கும் போது நீங்க கடன் வாங்கிருப்பீங்க. அப்ப அந்த கடன்ல நீங்க அப்படியே இந்த தசை முடிய வரைக்கும் அந்த கடன்ல தான் இருப்பீங்க. சப்போஸ் இப்ப இதுல ஒரு கிரகம் இல்லைன்னா இதுல இருந்து இதோட அதிபதி யாரு? புதன். இந்த புதனோட தசையம் புத்தியா நடக்கும் போது நீங்க கடன் வாங்கிருப்பீங்க, அந்த கடன்ல இருந்து ரிலீஃப் ஆக. புரியுதா? இப்ப பொதுவாவே சொல்றேன், இப்ப வேற எந்த லக்னமாவே இருக்கட்டும், ஆனா அந்த லக்னக்காரங்களுக்கு புதன் தசையம் புத்தியா நடக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா கால புருஷனுக்கே அவர் 6 இல்லையா புதன், அதனால அந்த சூழ்நிலைய கொடுக்கும். ஓகே, சரி, அப்ப நான் இதை கிரகம் இருந்தா சொல்றேன். அடுத்தால லக்ன அதிபதினு சொல்றோம் இல்லையா, 1வது வீடு. இந்த 1வது வீடு செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த இடத்துலயும் 6ஆம் இடத்து அதிபதி புதன் இங்கேயும் இப்படி பரிவர்த்தனை மாறி இருந்தாலும் நீங்க அந்த சமயத்துல ஒரு தசாபுத்தி நடக்கும் போது கடன் வாங்கினாலும் உங்களுக்கு கடன்ல பிரச்சனையா தான் இருக்கும். ஓகே, அப்புறம் உங்களுக்கு இப்ப அஷ்டம சனியா 7 சனியா நடக்கும். அந்த சமயத்துல நீங்க ஒரு பெரிய கடனை வாங்கினே வச்சுக்கீங்க, அந்த முடியற வரைக்கும் அந்த கடனை அடைக்க முடியாது. ஓகே,
அப்போ கடனால நமக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு பாருங்க, எதனால வருதுன்னு பார்க்கணும். அப்பதான் நான் நிவர்த்தி சொல்ல முடியும். இப்போ சப்போஸ் உங்க ஜாதகத்துல குரு கேது, அப்புறம் சுக்கிரன் கேது, சந்திரன் கேது, சனி கேது இப்படி இருக்கும் சேர்ந்து. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை போடுறேன்னா, இதை உங்களுக்கு குரு கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி கேது தான் கடன். அப்போ இது எந்த கிரகத்தோட இருக்கோ அந்த தசாபுத்தி நடக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யும், கடன்ல பிரச்சனை வரும். ஓகே சரி, அப்போ கடன் எதனால வருது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கடன்ல இருந்து நிவர்த்தி ஆகும் இல்லையா? அப்ப எப்ப நிவர்த்தி ஆகும், நமக்கு எந்த கிழமையில கடன் அடைச்சா நம்ம நிவர்த்தி ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? சரி, இப்போ உங்க ஜாதகப்படி நீங்க நான் சொல்லிட்டேன். இப்ப செவ்வாய்க்கிழமை, அதாவது இந்த கடனை தீர்க்கிறதுக்கு யாருதான், கேது பகவான் தான். கடனை கொடுக்கறது அவர் தான், தீர்க்கதான் அவர் தான். அப்ப கேது பகவானும் செவ்வாயும் இந்த ரெண்டு தான் அதுக்கு காரணமா இருப்பாரு. அப்ப கேது பகவானோட அதிதேவதை யாரு, விநாயகர். செவ்வாயோட அதிதேவதை முருகர். அப்ப நீங்க இந்த முருகரை வழிபட்டாலும் விநாயகரை வழிபட்டாலும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையில இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்ப இது செய்யறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நிறைய 1 லட்சம் ரூபாய் கொண்டு வாங்கன்னு சொல்லல பரிகாரம் பண்றதுக்கு. ஓகே, அப்ப இந்த கோவில்ல போய் நீங்க வழிபட்டா உங்களுக்கு தீரும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட், நீங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில நீங்க கடன் வாங்கினதுல ஒரு சிறு தொகையை அந்த கடன் வாங்கினவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா கடன் அடையிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்க ஒரு 10,000 ரூபாய் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த செவ்வாய் ஓரையில 1000 ரூபாய் கொண்டு கொடுங்க. இந்த 9,000 ரூபாய் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஏன்னா 6ஆம் பாவங்கிறத உழைப்பும் வேலையும் அதுலதான் இருக்கு. இப்ப நம்ம கடன் வாங்கியிருப்போம், வாங்கின நேரத்துல நமக்கு வேலை இல்லாம இருந்துக்கலாம். ஓகே, அப்ப நம்ம வேலை கிடைச்சா சீக்கிரம் கடன் அடைக்க தானே செய்வோம். அப்ப இந்த இது இடத்துல நீங்க போகும்போது உங்களுக்கு கடன் அடையும். ஓகே, அதை செய்ய. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, செவ்வாய்க்கிழமை நவமி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வர நாள்ல குளிகை நேரத்துல, இந்த குளிகை நேரம் ஓரை இதெல்லாம் நீங்க கேலண்டர்ல பார்த்தா தெரியும். இப்ப நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா நிறைய டைம் எடுக்கும். ஓகே, இந்த குளிகை நேரத்துல செவ்வாய்க்கிழமை மேக்சிமம் 12 to 1:30 இந்த நேரத்துல ஒரு சிறு தொகையை கொடுங்க. அப்பவும் உங்களுக்கு கடன் சீக்கிரம் விடுபடுவீங்க. அது என்ன, செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நேரத்துல, செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வரும் இல்லையா, அன்னைக்கு பிரதோஷ நேரத்துல, பிரதோஷ நேரம்னா என்னது, 4 to 6 அந்த நேரத்துல இந்த கடன்ல ஒரு தொகையை கொடுங்க, உங்களுக்கு கடன்ல இருந்து ரிலீஃப் ஆகும். அது சனிக்கிழமை, சனி பிரதோஷம் வரும் இல்லையா, அன்னைக்கும் நீங்க இந்த மாதிரி செய்யலாம். பிரதோஷ நாள்ல கடன் ரிலீவ் பண்ணலாம். இப்போ ஒரு 10,000 ரூபாய் வாங்கினா 1000 ரூபாய் கொடுக்கணும். இந்த 10 லட்சம் ரூபாய் வாங்கி அவங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்க கூடாது, 1 லட்சம் வேலை கொடுக்கணும். ஓகே, ஒரு சிறு தொகையை கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா ரிலீஃப் ஆயிடலாம். அப்ப ரிலீஃப் ஆகுதுக்குள்ள வழியை சொல்லிட்டேனா? சரி, இப்ப நீங்க கடனை கொடுத்தீங்களா, 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தொழிலதிபர்கிட்ட பணம் வட்டிக்கு வாங்கலாம்னு நினைச்சீங்களா? இப்ப அவர் போயிட்டார், எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்ப அவருக்கு அவர் மனசு மாதிரி உங்களுக்கு தரணும். அதுக்கு ஒரு ரெமெடி சொல்றேன். ஆனா இந்த ரெமெடியெல்லாம் நீங்க நம்பிக்கையா செய்யணும். இந்த மேடம் என்ன சொல்றாங்க இதை போய் நம்ம கேட்கணுமா அப்படி இருக்கக்கூடாது. நான் இந்த கிளைண்ட்டுக்கு சொல்லி அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அதனாலதான் உங்களுக்கு யூடியூப்ல சொல்றேன். ஓகே, அதை நீங்க நம்பிக்கையா செய்யறா நிச்சயம் சக்சஸ் ஆகும். இப்ப நீங்க என்ன பண்ணது தெரியுமா, ஒரு கற்பூரத்தை எடுங்க. கற்பூரத்தை எடுத்து ஏத்துட்டோன்னே அது இப்போ எரியும் இல்லையா, ஒரு இரும்பு தட்டு, அந்த இரும்பு தட்டை வந்து அந்த கற்பூரத்துக்கு மேல வைங்க. வைக்கும்போது என்ன ஆகும், கறி பிடிக்கும். அந்த கறியை எடுத்து உங்க வலது கை இடது வரலால ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க கடன் கொடுத்தீங்களா அந்த ஆளை பேர் எழுதுங்க. அவரோட பேரை எழுதி அதை அப்படியே அந்த பேப்பரை மடக்கி உள்ளங்கையில வச்சுருங்க. வச்சுக்கிட்டு நீங்க மனசார ப்ரேயர் பண்ணுங்க. என்ன சொல்லணும், எனக்கு நான் கொடுத்த பணம் திருப்பி கிடைத்தது அப்படின்னு நீங்க சொல்லணும். அவர் தரல, அவருக்கு திருப்பி தரணும்னு சொல்லக்கூடாது, கிடைச்சாச்சுன்னு சொல்லணும், பாசிட்டிவா சொல்லணும். சொல்லும் போது நீங்க ப்ரேயர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேப்பரை எடுத்து பூஜை ரூம்ல வச்சிருங்க. வச்ச உடனே நம்ம கொடுத்த ஆளோட மனசு கண்டிப்பா மாறும். மாறி ஏதோ ஒரு ரூபத்துல கடவுள் நமக்கு துணையா அந்த மாதிரி இந்த பணம் கிடைக்கக்கூடிய வழி இருக்கு. பணம் கிடைச்ச பிறகு இந்த பேப்பர் என்ன செய்யணும், ஆத்துல கொண்டு போடணும். ஓகேயா, இங்க ட்ரை செய்து பாருங்க. இது உங்களுக்கு எங்கேயும் போக வேண்டாம். நான் கும்பகோணத்துக்கு அங்க கோயில் போங்க இந்த கோயில் போங்கன்னு சொல்ல, வீட்டுல இருந்தே இதை செய்யலாம். இதுக்கு ஒரு மந்திரம் உண்டு, அந்த மந்திரத்தை 27 தடவை சொன்னாலும் சக்சஸ் ஆகும். இப்ப நான் மந்திரத்தை சொல்லி தந்து அதை நீங்க தப்பா படிச்சு அப்புறம் மேல நீங்க சொன்னீங்க அது சக்சஸ் ஆகலமேங்க, தப்பா படிக்க கூடாது இல்லையா, அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். சரியா, சரி, அப்ப இதையும் சொல்லியாச்சு.
இப்ப இந்த கடன் வாங்கணும் இல்லையா, இதை அடைக்கக்கூடிய காலம் எப்ப நமக்கு ரிலீஃப் ஆகும், கடன்ல இருந்து ரிலீஃப் ஆகணும், அது எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்ப பொதுவாகவே நமக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடம் கடன் சொன்னேன், அப்படிதானே? இதே மாதிரி ஒவ்வொரு லக்னம் ஒவ்வொரு பாவத்துக்கும் 6ஆம் இடம் நம்ம கடனை தரும். அது எப்படி? இப்ப இது 2ஆம் இடம் இல்லையா, இந்த 2ஆம் இடத்துக்கு பாருங்க 1 2 3 4 5 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் தான் லக்னத்துக்கு 7. அப்போ எனது குடும்பத்துக்காக ஒரு திருமணத்துக்காக நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க. கடன் எதுக்கு வாங்கணும்னு தெரியணும் இல்லையா? அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு விசேஷம் வருது, அந்த விசேஷத்துக்காக கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த கடன் எப்போ ரிலீஃப் ஆகும்? இதுல ஒரு கிரகம் இருந்தாலோ இதனோட தசா புத்தி, இந்த அதிபதி சுக்கிரனோட அதிபதி ஏதாவது தசை நடக்கும்போது அந்த கடன் ரிலீஃப் ஆயிடும். புரியுதா? சரி, இப்படி இப்படி நீங்க ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்ப பாருங்க 4ஆம் இடம் சொல்றேன்னா, இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இப்ப 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் எது பாருங்க, 1 2 3 4 5 6. இது எத்தனாவது வீடு? 9வது வீடு. அப்போ 9வது வீடுன்னு சொல்லும்போது என்ன நினைக்கும்? இப்ப நான் சொல்றேன் 9ங்கிறது தர்மங்க. அப்ப நீங்க இப்போ ஒரு 4னா தாய் வீடு எல்லாம், அப்படிதானே? இப்போ நீங்க உங்க அம்மா உங்கள்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. அப்ப நீங்க அந்த 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. அப்போ அம்மா சொல்லுவாங்க உனக்கு நான் தந்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மாட்ட போய் நம்ம கடனா கொடுத்து அம்மா எப்ப தருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஏன்னா 9ஆம் இடம் தர்மம், அது நமக்கு திரும்பி வராது. அம்மாட்ட போய் நம்ம கேட்டு சண்டை போடவும் முடியாது, அப்படிதானே? ஒண்ணு கொடுக்கறதா இருந்தா அம்மாக்கு தானமா கொடுக்குற மாதிரி கொடுத்துடணும், அம்மாக்கு தானே. இதுவே இப்போ நீங்க உங்கள்கிட்ட உங்க ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இப்போ வீடு 4ஆம் இடங்கிறது வீடு தானே, ஒரு வீடு இடம் முடிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. அவருக்கு கொஞ்சம் அமௌண்ட் வர வேண்டியது இருக்கும், வரல. அப்போ அவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, எனக்கு நெக்ஸ்ட் வீக் அந்த பணம் வந்துடும், அப்போ நீ எனக்கு தா, நான் உனக்கு அடுத்த வாரம் உனக்கு தந்துடுறேன், ஏன்னா இன்னைக்கு எனக்கு இடவாட முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்படி ஏமாத்தி வாங்க மாட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம அந்த பணத்தை கொடுக்குறோம். நம்மளும் ஒரு பிஸ்னஸுக்கு வச்சிருக்க பணம் தான், ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம். ஆனால் அந்த பணம் அந்த ஆளுக்கு அந்த ஒரு வாரத்தில் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். அதனால இந்த 4 9ஆ இருக்கும்போது நம்ம யாருக்கா பணம் கொடுத்தா சீக்கிரம் திருப்பி கிடைக்காது. ஓகே, அது தர்மமாவே பேரும். அதனால உங்க ஜாதகத்துல 4ஆம் இடத்துல 6ஆம் இடம் என்ன இருக்கோ அதோட தசை நடந்துட்டு இருக்குன்னா, இப்படி யாரா கைமாத்தா ரூபாய் கேட்டா கொடுக்க வேண்டாம், கொடுத்தேன்னா உங்களுக்கு ஹெல்ப்புக்காக கொடுங்க. ஓகே, இப்படி ஒவ்வொரு பாவத்துக்குமா நீங்க எடுத்துக்கணும். எல்லாமே சொல்லி இருக்க. இப்ப பாருங்க 6ஆம் பாவத்தை பாருங்க, இதுல பாருங்க இது 8ல இருந்து 1 2 3 4 5 6 லக்னமே வருது. அப்ப இது ஆயுள் ஸ்தானம். அப்ப ஆயுள் ஸ்தானம்னு சொன்னா அவங்க என்ன தரும்? ஒரு வைத்திய செலவு வரும், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்துடும். அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் மொத்தமா போயிடும். அப்ப அந்த பணம் திரும்பி வருமா? நிச்சயமா வராது. நம்ம அம்மாவை கொண்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்த்துருப்போம், அந்த பணம் அது 6 8ஆ வருது. அப்ப இந்த பணம் திருப்பி வராது. ஓகே, இப்படி ஒவ்வொரு பாவத்துக்காக நீங்க பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப நான் சொன்ன மாதிரி அதாவது நோய் கடன் வழக்கு எல்லாமே சேர்ந்து இருக்கு, அவங்களுக்கு என்ன ரெமெடி இருக்குன்னு பார்க்கணும். அது என்ன இது அது முற்பிறவை செய்த கர்மா, அதுக்கு என்ன ரெமெடிங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகேங்களா? சரி, மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.